வணக்கம் viewers, welcome to Andaman Arusuvai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நல்ல டேஸ்டான பால் பனியாரம் எப்படி செய்யறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பால் பனியாரம் எப்படி செய்யறதுன்னு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துறோம். 1 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். அடுத்ததா 1 கப் உளுந்து எடுத்துர்க்கேன். அதே அளவு. இத வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஊற வச்சிருவோம். ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எப்படி ஊறி இருக்குன்னு பார்த்துட்டு இத அரைச்சிருவோம். இப்போ இந்த அரிசி உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிறோம். இப்போ மாவு அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுவோம். மாவு வந்து ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. நம்ம வடை மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து பால் பனியாரத்துக்கான பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம பனியாரத்தை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பனியாரத்தை அதில் போட்டு எடுத்துருவோம். சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கிறோம். இது வந்து வடை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்க இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு எந்த லாஸ்மே ஆகாது. நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம அந்த தேங்காய் பால்ல போட்டுருவோம். நீங்க வந்து இதை எடுத்ததுமே வந்து பால்ல சேர்த்தரணும். டேஸ்டான பால் பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா ஃப்ரெண்ட்ஸ். அறுசுவையில் ஆரோக்கியம் இருக்கட்டும்.